கார்த்திகை உலகத்திலே வாழ விரும்புறதா முருகன் சொல்றதோட போன எபிசோட முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கார்த்திகேயன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே குமாராங்கிற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா தேவேந்திரன் வந்து நிக்கிறான். அவன் சொல்ல, நீங்க என் கூட கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்க. கார்த்திகேயனும் எங்க அப்படின்னு கேட்டதும் தாரகாசுரன் யுத்தத்துக்கு தயாராயிட்டான், தேவர்களுக்கு உதவி செய்யறதுக்கா நீங்க கண்டிப்பா அங்க வந்தாகணும் அப்படிங்க. கார்த்திகேயனும் வந்தா முன்னாடி கைலாயத்துல எல்லாம் தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு யுத்தம் செய்யறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்க. தேவேந்திரன், ஆமா, ஆனா மகாதேவரோட புதல்வன்கிற முறையில நீங்க உங்களோட கருத்து சொல்லிட்டீங்க, ஆனா தேவர்களோட தலைவன்கிற முறையில நான் கட்டளையிடுறேன், என்னுடைய கட்டளைக்கு கீழ்படுகிற கடமை உங்களுக்கு இருக்கு, நீங்க அந்த யுத்தத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்திகேயன், எனக்கு கட்டளையிடுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குங்கிறதே கூட எனக்கு இப்பதான் தெரியுது, ஆனா என்னோட அம்மாக்கள் என்ன வந்து ரொம்ப சுதந்திரமா வளர்த்திருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட கட்டளைக்கு என்னால கீழ்படிய முடியாது, நீங்க எடுத்த முடிவை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போறாரு. உடனே தேவேந்திரன் சொல்ல, ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு விளைவு இருக்கு, நீங்க இப்ப மறுத்ததோட விளைவு விபரீதமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வஜ்ராய வரவழைக்கிறான். கார்த்திகை பெண்கள் இதை பார்த்து அதிர்ச்சியாக தேவேந்திரன் சொல்றான், உன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நீ தெரிஞ்சிருக்கல அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிறதுக்கான தேவையும் கிடையாது, நீ இறந்தா எங்களோட பொய்யா நம்பிக்கை கூட இறந்து போயிடும், இத்தனை வருஷமா அந்த பொய்யை தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம், இனிமேலாவது நாங்களே தாரகாசுரை எதிர்க்கணுங்கிற எண்ணமாவது எங்களுக்கு வரும், உன்னோட அழிவை நீ எதிர்கொள்ள தயாராக அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மகாதேவரோட பையனை நீங்க தாக்க போறீங்களா அப்படின்னு கார்த்திகேயன் கேட்கவும், ஒருத்த எங்களோட அழிவுக்கு துணையா இருக்கான் அப்படின்னா அவனை தாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு தேவேந்திரனும் சொல்றான். பார்வதி தேவி தான் எனக்கு இந்த அதிகாரத்தையும் கொடுத்தாங்க, நீ யுத்தத்துக்கு வரல அப்படின்னா தேவேந்திரன்கிற முறையில நான் என்ன முடிவு பண்ணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு முருகனுமே என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த காட்சியில இங்க கைலாயத்தை காமிக்கிறாங்க. இங்க அசுரர்கள் எல்லாமே வந்து நின்றுட்டாங்க. சும்மன் சொல்லலாம், தேவர்கள் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா எங்களோட யுத்தம் செஞ்சு எங்களை தோக்கடிங்க அப்படிங்கிறான். அதுக்கு தாரகாசுரனும், இல்ல என்ன என்னோட பாதங்களை சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில திரும்ப கார்த்திகுலத்தை காமிக்கிறாங்க. தேவேந்திரன் சொல்றான், அசுரர்களோட யுத்தம் செய்யறதுக்கு தயங்குற இல்ல, இப்ப நீ என் கூட யுத்தம் செய்தாகணும் அப்படிங்க. கார்த்திகேயனும், நான் உங்க கூட யுத்தம் பண்றது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, தேவேந்திரன் ஒண்ணு தெரியாம நான் இங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கார்த்திகேயன், சரி நீங்களே வெற்றி பெற்றதா வச்சுக்கோங்க, நான் தோத்துறேன்னு நினைச்சுக்கோங்க, இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, தேவேந்திரன் உடனே, எச்சரிக்கிறேன் கார்த்திகேயன் சொல்லிக்கிட்டே அவனோட ஆயுதத்துல இருந்து சக்தியை கார்த்திகேயனை நோக்கி செலுத்த, நகர்த்துக்கிற கார்த்திகேயன் சொல்லாரு, நான் சொல்லது புரிஞ்சுக்கோங்க, எனக்கு யுத்தம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, என் தாய்மார்களோட நாங்க வந்து நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கார்த்திகேயனும் தன்னோட நிலைமை எடுத்து சொல்ல, இதுக்கு ஒண்ணு தேவேந்திரன் சொல்றான், அப்படின்னா நீ யாருக்காக யுத்தத்தை தவிர்க்க நினைக்கிறியோ அவங்களையே நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படிங்க. இப்ப கார்த்திகை பெண்களும் பயப்படுறாங்க. முருகனும் அதிர்ச்சியோட பார்க்க தேவேந்திரன் அவனோட ஆயுதத்திலிருந்து சக்தியை கார்த்திகை பெண்கள் நோக்கி செலுத்துறான். முருகன் வேகமா அவங்களுக்கு இடையில போய் நிக்க அந்த சக்தி முழுதும் அவர் மேல பாயுது. கோபத்தோட முருகன், இனி உங்க கூட பேச எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஒரு மகனுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை தாக்குறதுங்கிறது மரணத்தை வரவழைக்கிறதுக்கு சமம், நீங்க செஞ்ச இந்த குற்றத்துக்கான தண்டனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இப்பவே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனும் தேவேந்திரனை போய் தாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.